அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அஞ்சலி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்க கோவம் எனக்கு புரியுது. அது நியாயமான கோவம் தான். ஆனா சத்தியமா நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்திலையும் அந்த மாதிரி நடந்துக்கல. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள அப்போ ஓடிட்டு இருந்துச்சு. அதனால்தான் வேற வழி இல்லாம நான் அதை பண்ணேன். நீங்க ஷாக் அடிச்சு விழுந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க எந்த அசைவும் இல்லாம இருந்தீங்க. அதை பார்த்து நான் பயந்துட்டேன். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு ஷட்டர் ரொம்ப நேரம் தட்டி பார்த்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கத்தியும் பார்த்தேன். ஆனா அந்த சத்தம் யாருக்குமே கேட்கல போல இருக்கு. யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வரல. உங்களை காப்பாற்ற முடியாம போயிருங்கிற பயம் எனக்குள்ள அதிகமா ஆயிருச்சு. எத்தனையோ வாட்டி என்னை காப்பாத்தின உங்களை எப்படியாவது காப்பாத்திரணும்னு நான் நினைச்சேன். அதனால்தான் வேற வழி இல்லாம நான் உங்க வாய் மேல என் வாயை வச்சு என் மூச்சு காத்த உள்ள விட்டேன். அந்த நேரத்துல உங்களை காப்பாத்துறது மட்டும்தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. வேற இதை பத்தியும் என்னால யோசிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னால இப்போ நிம்மதியாவே இருக்க முடியல. தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் அதை பண்ணிருக்கவே கூடாது. தப்புதான், பெரிய தப்பு. அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட நடந்ததை சொல்லி சாரி கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அஞ்சலி, உங்க கை இப்போ ஓகேவா? நைட் டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். டேப்லெட்டை கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க. கை சீக்கிரமா சரியாயிடும்.